முதல்ல இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ். விஜய் ஆண்டனி. யூஸ்வலாக விஜய் ஆண்டனி அவர்கள் வந்துட்டு இந்த ரொமான்ஸ்லாம் இல்லாமல் பயங்கர எமோஷன் காட்ட இல்லாத கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அதை சிறப்பாக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இந்த படத்துலையும். எங்கே எமோட் பண்ணணுமோ ஒரு சில இடங்களை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சைலண்ட் அதே இதில் தான் ட்ராவல் பண்ணணும். அது சிறப்பாக பண்ணியிருந்தார். ஸோ முதல்ல விஜய் ஆண்டனி அவரோட நடிப்பு சிறப்பாக இருந்தது. ரெண்டாவது இந்த ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரோல் எந்த ஹீரோயினுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க வரும்போது தயங்கி பயந்து இருக்கக்கூடிய ஒரு ரோல். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து அவங்க பயந்து ஓடி அழுது அந்த மாதிரி ஒரு ரோல் தான் படம் முழுக்க. ஸோ அதை நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே இல்லை, வில்லனாக வரவரை அதை தனியாக சொல்கிறேன், மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த வில்லன் ரோல் பண்ணக்கூடியவர். நீங்கள் அந்த யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வரும். எப்படி வரும்னா, ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அதை சுற்றி அதை ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நிறைய பேசுவாங்க, மற்ற விஷயங்கள் பேச மாட்டாங்க. பட் இந்த படம் எதை பற்றி பேசியிருக்குன்னா, சக பொதுஜன மக்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்களாகட்டும், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கட்டும், லோவர் மிடில் கிளாஸ், இவங்க எல்லாரோட வாழ்வியலும் வாழ்வாதாரமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எதனால பாதிக்கப்படுது, யாரால பாதிக்கப்படுது அப்படின்றத ரொம்ப கிறிஸ்டல் கிளாரிட்டியாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இந்த படத்தோட மியூசிக் சாங்ஸ். இதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி அவர்கள் அவர்கள் நடித்த இசையமைத்த பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு சில பாடல்கள் படத்தோட பார்க்குறப்ப கேட்கும் போது நம்மளுக்கு அப்படி கூஸ்பம்ஸ் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு பாடலுமே இந்த படத்தில் இல்லாதது ஒரு குறையாக தெரிஞ்சு. ரெண்டாவது, ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கான அந்த பேட்டில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு ஹீரோ அமைதியாகவே இருக்கிறது நம்ம பொறுமையாக சோதிச்சது. நம்ம வாட்சபிள் தான். அவங்களுக்கு இந்த கோடியில் ஒருவன், சலீம், இந்த மாதிரி விஜய் ஆண்டனி பண்ண படங்கள், பிச்சைக்காரன், அவர் கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வெகுண்டுழுகிற மாதிரி, இந்த மாதிரி படங்கள், ஒரு ஹீரோ ரொம்ப அமைதியாக இருந்து அவர் அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம் வெகுண்டுல இருந்து அப்படி அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் மேபி உங்களுக்கு ஓவர்பட் ஆகும். இதில்